ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஜஸ்ட் 15 மினிட்ஸில் நான் உங்களுக்கு கொடைக்கானலை சுற்றி காட்ட போகிறேன். நாங்கள் ஃபேமிலியாக போன ட்ரிப் இது. ஸோ பியூட்டிஃபுல் கொடைக்கானலில் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸில் எல்லா அட்ராக்ஷனும் கவர் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். லெட்ஸ் கோ. 4 days ட்ரிப் டு கொடைக்கானல் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் 4 AM நாங்கள் போய் ஒருத்தரை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பணும். மை பிரதர் ஜஸ்ட் கோயிங் டு பிக்கப் இன் த ஏர்போர்ட் அண்ட் ஜஸ்ட் கோயிங் டு லீவ். ஸோ குட்டீஸ் எல்லாம் ரெடி. ஸோ ரெடி ஃபார் அ லவ்லி ட்ரிப். ஸோ ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருந்தது. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், நியூ இயர் டெக்கரேஷன். கிறிஸ்மஸ் லீவில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எவ்ரிவேர் லைட்ஸ், ஸோ பியூட்டிஃபுல். ஏர்போர்ட்டே ஜொலிச்சு சூப்பராக இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு you're all set to travel. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ we are in 99th mile. ஸோ 99th காஃபி ஷாப். ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு we are all set to travel. ஸோ குட்டீஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we are going to climb the mountains right now. So we are getting ready for a lovely trip. So the beautiful scenic drive ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. when we cross after திண்டுக்கல் க்ராஸ் பண்ண அப்புறமே இந்த ட்ரைவ் வந்து ரொம்ப சீனிக்காக இருக்குது. நிறைய மவுண்டன்ஸ், லஷ் க்ரீன். நாங்கள் போன டைமில் மச் டிராஃபிக் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஆல்ரெடி ரீச் பண்ணியிருப்பாங்க டெஸ்டினேஷன், இல்லைன்னா பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க டு ட்ராவல். ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ drive was very very calm and peaceful. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடு முக்கியம். ஸோ வேணு பிரியாணி திண்டுக்கல்ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்க பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய க்யூ இருந்தது. க்யூவை தாண்டி போய் உட்காந்து சாப்பிட்டா செம்மையாக இருந்தது. பிரியாணி தொன்னே பிரியாணி வித் லாட் ஆஃப் சைட்ஸ் நிறைய இருந்தது, விதவிதமாக இருந்தது. ஆம்லெட், கரண்டி ஆம்லெட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபினிஷ்ட் ஆஃப் வித் ஜிகிருதண்டா. லவ்லி மீல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நவ் we are going to climb the mountain. ஓகே, ஸோ நாங்கள் 3 பேர் ட்ரைவ் பண்ணுறதுனால 2 hours மாற்றி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரைவ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஏன்னா கூட்டம் அவ்வளோ இல்லை, டிராஃபிக் இல்லை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ட்ராவல் பண்ணதுனால தெரியல, மேபி we were lucky. ஸோ நவ் வந்து மேலே ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணது மெடோஸுங்கிற ஒரு லவ்லி ஹோம் ஸ்டேயில். வியூ பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, க்ளீனாக இருந்தது. ஓனர் ரொம்ப நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க எங்களை பார்த்துக்க சொல்லி. ஸோ மார்னிங் சன்ரைஸ் ஃப்ரம் த ரூம், அல்டிமேட் சூப்பர் வியூ ஃப்ரம் த ரூம். ஸோ இந்த இதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன் இந்த ஹோம் ஸ்டேக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் மெடோஸ். ஓகே, லவ்லி ஸ்டே. 1 day தான் ஸ்டே. ஸோ இதெல்லாமே சுற்றி பார்த்து நைட்டு வி ஹேட் கேம்ப் ஃபயர். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபுட் வாஸ் அல்டிமேட். ரொம்ப பர்சனலாக கவனிச்சுட்டு அவ்வளோ நல்லா இருந்தது ஃபுட்டு. ஸோ ஆல்ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் காரை வந்து ஹோட்டலில் விட்டுட்டு டாக்ஸி எடுத்துட்டோம். ஸோ டாக்ஸி வந்து இனோவா. ஸோ இனோவா வாஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது இனோவாவில். ஸோ அது இல்லாமல் லோக்கல் டிரைவர் எங்களுக்கு தேவைப்பட்டார். ஸோ நல்லா ட்ரைவ் பண்ணார். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்த ரோட்ஸில், டிராஃபிக் எல்லா இடத்துலையும் நல்லா ட்ரைவ் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த லேக் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது குரோக்கர்ஸ் வாக்கு. இது நல்லா ஒரு 2 kilometers வாக் இருக்கும். சீனிக் பியூட்டியில் அந்த வாக்கிங் போவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த மாதிரி போகணும். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து அதுக்கான வாக் நல்லா எக்ஸசைஸாக இருந்தது. க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நல்லா கிட்ட. ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு we are all என்ஜாயிங் த வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இல்லை, டிசம்பர் சீசனுங்கிறதுனால கோல்டு ரொம்ப இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவ்வளோ கோல்டு இல்லை, நல்லா இருந்தது, வெயில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 500 years ஓல்டு ஒரு சர்ச் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு லிரில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு இடத்துல பார்க்குறோம். இது வந்து க்ரீன் வேலி சூசைட் பாயிண்ட்டு. ஒன்றுமே தெரியல, ஃபுல்லி கவர்டு வித் மிஸ்ட். பட் it is one of nature's beauty.
சரி ஓகேன்னு பார்த்தோன்னா மிஸ்ட் எவ்ரிவேர் அண்ட் வெதர் சில்லுன்னு இருந்தது. பட் நல்லா சன்னி. ரெயின் இருந்தால் இவ்வளோ அழகாக சுற்றி பார்த்துருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வந்திருக்கோம். ஃபுல்லாக மிஸ்ட் கவர் பண்ணதுனால எங்களால் ஒன்றுமே பார்க்க முடியல. கொஞ்சம் லைட்டாக தொலைவில் அந்த பில்லர் ஷேப்பில் எல்லாம் தெரிஞ்சோம். ஆல்ரெடி நாங்கள் கொடைக்கானல் வந்ததுனால இந்த இடம் ஃபாக் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா குணா கேவ்ஸ் என்ட்ரன்ஸு. இங்கேயும் டிக்கெட் வாங்கினோம். வாங்கி உள்ளே போனால் அப்படி ஒரு கூட்டம். இவ்வளோ நேரம் நாங்கள் கூட்டம் அவ்வளோ பார்க்கல. இங்கே குணா கேவ்ஸில் அவ்வளோ கூட்டம். மஞ்சுவல் பாய்ஸ் வந்து குணா கேவ்ஸுக்கு ஒரு ஆடு மாதிரி பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. இங்கே இருக்க அந்த டால் ட்ரீஸ் எல்லாம் ஒரு க்ளூமி எஃபெக்ட் கொடுத்து ஒரு திகிலாகவே போகணும். ஏன்னா அந்த படம் பார்த்ததுனாலேயோ என்னவோ குணா கேவ்ஸ்னாலே ஒரு பயமும் ஒரு திகிலும் எல்லாருக்கிட்டேயும் இருந்தது. அது இல்லாமல் இங்கே நிறைய பாய்ஸ் கூட்டமும் கேர்ள்ஸ் கூட்டம் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் அந்த படத்தோட மெமரிஸ் ரியலாக பார்க்குறதுக்கு இருக்கலாம். பட் அங்கே ஃபென்ஸ்டு, யாருமே அங்கே தாண்டி போக முடியாது. வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும். கொடைக்கானலில் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே மஷ்ரூம் பக்கோடா ஆல் ஆஃப் தோஸ் வேர் வெரி ஃபேமஸ். ஸோ இப்போ இங்கே எங்கே வந்திருக்கோன்னா மோயர்ஸ் பாயிண்ட்டுன்ட்டு. ஸோ லாங் இந்த மோயர்ஸ்ன்றவர் வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்கார். ஸோ அவர் ஞாபகார்த்தமாக இந்த பாயிண்ட்டுக்கு பேர் மோயர்ஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டே. இந்த ஸ்டே பேர் ட்ராங்குலின் லேண்டு. இது வந்து சிட்டி விட்டு ரொம்ப தள்ளி இருந்தது. மலை எல்லாமே ஏறி போகணும். இந்த ட்ரைவே ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. இங்கே வந்து நார்மல் வெஹிக்கிளை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ அவங்களே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் திருப்பி வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு பிளேஸுங்கிறதுனால மினிமல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. பட் அந்த வியூக்காக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வந்துடணும். ஸோ ஒரு மினிமல் இது இருந்தது. பட் வெளியில் பார்த்தா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. நைட்டு ரொம்ப கோல்டாக இருந்தது. ஸோ மற்றபடி இது வந்து ஓல்டு பீப்புளோ இல்லை குட்டி பசங்க நிறைய பேர் இருந்தால் ஏற முடியாதுன்றதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டே. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் கார்டன். இது டோட்டலி வேலி. பக்கத்தில் ஒரு வீடு, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல் எதுவுமே இருக்காது. இவங்களே யம்மியாக ஃபுட்டு சமைச்சு தருவாங்க. அது நம்ம சுட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து நைட்டு மேகி சூப்பு அதெல்லாம் கொண்டு வந்திருந்தோம் பேக்கெட்ஸு. அதை வச்சு சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க மார்னிங் சப்பாத்தி அண்ட் எக்கு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. இட்ஸ் ஆல் அபவுட் வியூ. அந்த வெதர், அந்த சில்னஸ், அந்த வியூ. நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் இருந்தது. லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ரியலி ஒர்த் இட்டு. பட் இஃப் யூ ஒரு எமர்ஜென்சினால் நம்ம டக்குன்னு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ரோடு வந்து நார்மல் ரோடு கிடையாது, ஆஃப் பீட் ரோடு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. மங்கீஸ் சத்தம், பேர்டு சத்தம் அதெல்லாம் இருந்தது. மார்னிங் வந்து 6 AM சன்ரைஸ் வாக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சோலார் அப்சர்வேட்ரி போயிருந்தோம். இங்கே வந்து சன்னை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. சன்னில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸு எப்படி வந்து சன்லேருந்து கலர்ஸ் பிரியுது அதை பற்றி எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே வந்து சன்னை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அது குழந்தைங்கள்லாம் போயிட்டு டைரெக்டாக சன்னை பார்க்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த டெலஸ்கோப் மூலிமா பார்க்கும்போது அங்கே இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், சன்னில் இருக்குமா டார்க் ஸ்பாட்ஸ், அது வரும் போகும். பட் அதை வந்து நம்ம பேர் ஐஸில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப்பில் சன்னு வந்து என்ன ஷேப், அது என்ன கலரு எல்லாமே குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், நமக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்கவங்க வந்து வாலண்டரியாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நமக்கு சன்னை பற்றி சொன்னாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெலஸ்கோப் இருந்தது, அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலஸ்கோப்பு. அதெல்லாமே நல்லா இருந்தது. இங்கே சன்னை பற்றி மட்டும் இல்லாமல் கேலக்ஸி, மில்கிவே, மூனோட இது எஃபெக்ட் எப்படி இருக்கும் ஏர்த்தில் எல்லா பற்றிய டீட்டெயில்ஸும் இருந்தது. இதுதான் அந்த ரொம்ப ஓல்டன் டைம்ஸில் யூஸ் பண்ண டெலஸ்கோப். ஸோ இது வந்து இன்னும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. லைஃப் இஸ் ப்ரெஷியஸ். ஸோ இந்த நிமிஷம்
நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ஸோ நவ் நம்ம எங்கே போகிறோன்னா இந்த மகாலட்சுமி டெம்பிள்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மகாலட்சுமி டெம்பிள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மலை மேலே ஒரு டெம்பிள், நம்ம புத்தா டெம்பிள்லாம் பார்த்துருப்போம் மலை மேலே. பட் மகாலட்சுமி டெம்பிள் அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ நல்லா பூஜை பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம பூம்பாறை வில்லேஜ் வியூ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பூம்பாறை வில்லேஜ் வியூ. இங்கேருந்து தான் பார்க்க முடியும். நம்ம பூம்பாறை உள்ளே போகல. இங்கே தான் கேம்பிங் இதெல்லாம் நிறைய இருக்குது. லக்ஸி கிளாம்ப் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெப்பர்டு பிளேஸு, ஷீப்பு, அப்புறம் ஃபார்ம் அனிமல்ஸு, எல்லா ரேபிட்டு ஃபார்மு, அப்புறம் க்ரீன் பாஸ்டர்ஸு எல்லாமே இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கீழே போகணுன்னா மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. இங்கே ஷீப்ஸ் இருக்கும். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. தே ஹேவ் டாமெட்ரிஸ், அங்கேயே எல்லாமே இருக்கும். ரிசர்ச்சுக்கு அங்கேயே இருக்காங்க. ஸோ அதுதான் மன்னவனூர் லேக்கு. அங்கே தான் நம்ம போட்டிங் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பார்க்கலாம், எப்படி அந்த லேக் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் இருக்குது எல்லாம் பார்க்கலாம். இதுதான் அந்த போட்டிங் போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. அரௌண்ட் 2 kilometers வாக் இருக்குது உள்ள. ட்ரெக்கிங் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாக்கு ஒரு பாத்வே இருந்தது. அந்த வாக் வந்து ஃபைனலாக லேக்கை ரீச் பண்ணோம். ஸோ ஃபுல்லி க்ரீன் பாஸ்டர்ஸ், ஃபுல்லாக கிராஸ் லேண்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேக் வந்து ரொம்ப டீப்புன்னு சொல்கிறாங்க, 40 feet டீப்புன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எல்லோரும் எட்ஜில் உட்காந்துட்டு இருந்தாங்க. மேபி அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் போல் இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்க எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக போட் ரைடு இல்லாமல் பரிசல் மாதிரி இருந்தது. பரிசலில் பாதி தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சுற்றி விட்டுருவாங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு போட்டு கிடைக்காது, தண்ணிக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நைட் ஆயாச்சு. ஸோ நைட் ஸ்டே வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டே அப்படிங்கிறதுக்கு போகிறோம். இங்கே வந்து க்ரீன்லேண்ட் அவங்களோட ஹெரிட்டேஜ் ஸ்டே. நைட்டு அவ்வளோ வியூ தெரியல, பட் மார்னிங் வந்து சன்ரைஸ்க்கு அப்புறம் பாருங்கள், எக்ஸலண்ட் வியூ. இது வந்து 1940 கட்டியிருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷர்ஸ் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போது வந்து இங்கே இருக்க கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை 3 ரூம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுத்தது வந்து லாஃப்ட் ரூமு. இது வந்து ரொம்ப ஓல்டு வால்ஸு, அது இன்னும் அந்த பழைய காலத்து இது மாதிரி இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வியூ தான் அமேசிங். இதுக்காக தான் இந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 6500 பே பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் ஒர்த் இட். அந்த ரூமுக்கு கொடுக்க மாட்டேன், பட் அந்த வியூ, அந்த லேண்ட்ஸ்கேப், அங்கே இருக்க ஸ்மால் டீட்டெயில்ஸ் வாஸ் வண்டர்ஃபுல். இது வந்து சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸு. நாங்கள் இப்போ ரிட்டர்ன் ஆகிறோம் சென்னைக்கு. ஸோ கீழே இறங்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸை நல்லா வியூ பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். சூன் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரிப் வி ஆர் பிளானிங் டு கேரளா. ஸோ கேரளா நீங்கள் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் ட்ரிப் கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து கேரளாவில் முன்னார் போகிறோம். தேக்கடி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ see you soon. Bye bye.